தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களால தமிழ்நாட்டில் மாபெரும் சமூக புரட்சி நடைபெற்று வருது. நீங்க பாக்குறீங்க, மகளிருக்கு வழங்குற 1000 ரூபாய் உரிமை தொகை, பெண்களுடைய பொருளாதார சுதந்திரம் இன்னைக்கு அவங்களுக்கு அழிச்சு அவங்க தன்னம்பிக்கையை உயர்த்தி இருக்கு. நீங்க என்ன சொல்றாங்க, அந்த பஸ்ஸை பார்த்து ஸ்டாலின் பஸ் என்று நீங்க அன்போடு கூப்பிடுகிற அந்த விடியல் பயணம் திட்டத்தால பெண்கள் மேற்கொள்ளுகிற பேருந்து பயணங்கள் அதிகரிச்சிருக்கு. அது மட்டுமா, காலையில பசியோடு பள்ளிக்கு வந்த மாணவர்கள் இப்போ சூடான சுவையான ஊட்டச்சத்து உணவை கால உணவு திட்டத்தில் சாப்பிடுறாங்க. இதனால அவங்க வருகை அதிகரிச்சிருக்கு, தாய்மாருடைய பணிச்சுமை குறைஞ்சிருக்கு. குழந்தைகள் சத்து குறைபாட்டை போக்க கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தரக்கூடிய புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்கள் மூலமா அரசு பள்ளியுடைய மாணவர்கள் காலேஜில் சேர்றது, கல்லூரியில் போய் சேர்றது கடந்த 3 வருஷம் பார்த்தீங்கன்னா 30 விழுக்காடு அதிகரிச்சிருக்கு. தொழிற்சாலைகள் இல்லாத மாவட்டங்களே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எல்லா மாவட்டங்களையும் தொழிற்சாலைகளை நிறுவிட்டு இருக்கிறோம். தொழிற்சாலையை நிறுவுவது மட்டும் இல்ல, அந்த நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய ஏற்ற திறன்மிக்க இளைஞர்களை உருவாக்க நான் முதல்வன் போன்ற திட்டங்கள் தொலைநோக்கு பார்வையோடு உருவாக்கி இருக்கிறோம். வளமான தமிழ்நாடு மட்டும் இல்ல, நலமான தமிழ்நாடாக உருவாக்கிட்டு இருக்கோம். மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்க 48, இது போன்ற செயல் திட்டங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி நாட்டுக்கே முன்னோடியாக பல முற்போக்கு திட்டங்களை நம்ம திராவிட மாடல் அரசு செஞ்சிட்டு வருது.